ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவு டு ரெக் தமிழ் சேனல்னா உங்கள் தினேஷ். ஸோ எனக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அவே பிளேயரோட ப்ரோ வெர்ஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண எப்படி அப்படின்னு தெரியலாலையும் ஸோ நான் அதுக்கான வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணிட்டு அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போயிருங்க. ஸோ அது போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதே மாதிரி உள்ளே வந்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இல்லை அப்படின்னாலையும் ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்ப்ளேட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் டெம்ப்ளேட்டு. ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அந்த ஒரு சில இமேஜஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் உங்களோட இமேஜஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி நம்மளோட இமேஜை செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட இமேஜ் செட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடில், அதாவது ஃபஸ்ட்டு லேயரில் லாஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் டைப்பில் இருந்தே ஆகணும். ஸோ ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் டைப்பில் வச்சுட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு அந்த இது செட் ஆகணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 0 கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 30 செகண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு போதுமான அளவு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வராதிங்க. வெளியில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கப்ப வெளியில் வராதிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. நம்மளோட கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.